வணக்கம் நண்பர்களே. சிவா அயலி சீரியல் சும்மா பரபரப்பாக போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் நம்ம பார்த்தோன்னா நம்ம கபிலன் கண்டுபிடிக்கிறாங்க சிவாயும் அயலியும் உண்மையாக கணவன் மனைவி இல்லை, அக்காவை ஏமாத்துறதுக்கு கணவன் மனைவி மாதிரி நடிச்சிட்டு இருக்காங்க. எங்கள் அக்காவே ஏமாத்துவீங்களா? அப்போ என்ன பர்பஸ்க்காக இந்த வீட்டுக்குள்ளே நுழைஞ்சிருக்கீங்க? உங்களை நான் சொத்தையை முறிக்கிறேன், இப்போ அக்கா கிட்டே கூட்டி கொண்டு உங்களை நிப்பாட்டுறேன் அப்படின்னு அந்த இடத்துல நம்ம கபிலன் சிவாயையும் அயலியும் இந்திராணி கிட்ட மாட்டி விடுறாங்க. அக்கா நீ நம்பிட்டு இருக்க, ஆனால் இவங்க உனக்கு உண்மையானவங்க இல்லை, இவங்க ஒரிஜினலாக கணவன் மனைவி இல்லை அப்படின்னு அந்த இடத்துல போட்டு கொடுக்குறாங்க. இதை பார்த்து அதிர்ச்சியில் இந்திராணி அது உனக்கு எப்படி தெரியும்டா அப்படின்னு கேட்குறாங்க. நான் இவங்க பேசினதை கேட்டேன், ஒட்டு கேட்டேன். அப்போ இவங்க கணவன் மனைவி இல்லை அப்படின்னு நம்ம நடிச்சிட்டு இருக்கோம். ஆனால் இந்திராணி அண்ணி விடமாட்டாங்க போல இருக்க, நம்மளை ஏன் இப்படி அவங்க சிக்க வைக்க பார்க்குறாங்க அப்படின்னு அந்த இடத்துல நம்ம இன்னும் கொஞ்சம் காலம் தான் இங்கே இருக்க போகிறோம். அதுக்குள்ளே இவங்க நம்மளை இப்படி ஒரு இதில் எல்லையாவது கல்யாணத்தை முடிச்சு வச்சிடணும்னு பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னு பேசுகிறாங்கக்கா அப்படின்னு சொல்ல நேரம் நம்ம அயலி எங்கள் கல்யாண ஃபோட்டோ இதுதான் கபிலா, நல்லா பார்த்துக்க அப்படின்னு தூக்கி காட்டுறாங்க. அதோட இந்திராணி ஆமாம் சிவாய்க்கும் அயலிக்கும் கல்யாணம் நடந்திருக்கு, இன்னும் அவங்க ஃபோட்டோயை காட்டுறாங்க. அப்படி இருக்க நேரம் எப்படி சந்தேகப்பட முடியும் அப்படின்னு அந்த இடத்துல சொல்கிறாங்க. எல்லாம் வீணாக போச்சு, இது எல்லாம் ட்ராமா அப்படின்னு நிரூபிக்கலான்னு நினச்சேன். ஆனால் இந்த அயலி தந்திரமாக ஃபோட்டோயே காட்டிட்டா அப்படின்னு அந்த இடத்துல நினைக்கிறாங்க. அதோட பார்த்தோன்னா கபிலனை வெளுத்து எடுக்கிறாங்க. நம்ம அயலி இந்த பாரு, எங்களை நீ உங்கள் அக்கா கிட்ட மாட்டி விடலான்னு பார்க்காத, இந்த பாரு எங்கள் கல்யாண ஃபோட்டோ, இதுக்கு மேலே எங்கள் கல்யாணத்தை சந்தேகப்பட்டணும்னா பட்டுனியேனா ஒன்று விட போகிறதில்ல. ஆனால் எங்கள் கல்யாணத்தை நாங்கள் ரெஜிஸ்டர் பண்ணாமல் இருக்கலாம், ஆனால் நாங்கள் கணவன் மனைவி தான் அப்படின்னு அந்த இடத்துல நம்ம அயலி சொல்கிறாங்க. அதை கேட்டு நம்ம கபிலன் அதிர்ச்சியில் இருக்கிறாங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோன்னா ஒரு செம அதிரடியான பரபரப்பு கட்டோன்னு சொல்லலாங்க. நம்ம கபிலன் அயலிய சிவாயும் பேசுதை ஒட்டு கேட்கணும் அப்படின்னு அந்த இடத்துல காதுக்குள்ளே வச்சுக்கிட்டு கேட்டுக்கிட்டே இருக்காங்க. அப்போ தான் நம்ம அயலி சிவா கிட்ட சொல்கிறாங்க, இன்றைக்கி டோட்டல் டேமேஜ் ஆகிட்டு அந்த ப்ரூஸ்லியை வேற வர்மா கொன்னுட்டான் அப்படின்னு மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு இதெல்லாம் நடக்கும்னு நான் எதிர்பார்க்கல அப்படின்னு நினச்சிக்கிட்டு சொல்கிறாங்க. இந்த பாரு சிவா, இன்றைக்கி நம்ம பேசாமல் ஸ்கூலுக்காவது போக இருக்கலாம், ஆனால் நமக்கு பிளான் எல்லாம் எப்படி சுதப்பலாக ஆயிடுச்சு அப்படின்னு அந்த இடத்துல சொல்லிட்டு இருக்க நம்ம சிவா சொல்கிறாங்க, இப்போ நீ அந்த காரணத்துக்காக இல்லை, ஆனால் நீ வேறொரு காரணத்துக்காக நீ ரொம்பவே அப்செட்டாக இருக்க அயலி, அது என்ன காரணம் அப்படின்னு கேட்க நேரம் இந்த இந்திராணி அண்ணி தான். அவங்க எப்போ பார்த்தாலும் நம்ம 2 வருஷத்துக்கும் மேரேஜ் பண்ணி வைக்கிறதுலே குறியாக இருக்காங்க அப்படின்னு அந்த இடத்துல சொல்ல நேரம் அவங்க கண்ணில் எப்படி மண்ணை தூவிட்டு நம்ம தப்பலான்னு பார்த்தா அவங்க நம்ம 2 பேர்த்தையும் முறைப்படி கணவன் மனைவியாக ஆக்கிடுவாங்க போல இருக்குது. நம்ம ஏமாற்றிட்டு தான் அவங்கள ஏமாற்றிட்டு இருக்கோம், ஆனால் இவங்க நம்ம ஏமாற்ற விட மாட்டாங்க போல். உண்மையாக கணவன் மனைவி ஆக்கிறதுக்கு என்ன வேலை உண்டோ அதெல்லாம் இந்திராணி அண்ணி பண்ணாங்கன்னா அவங்களுக்கு நம்ம மேலே ஹெவியாக சந்தேகம் இருக்குது அப்படின்னு அந்த இடத்துல சொல்லுறாங்க. இதை கேட்குறாங்க. ஒட்டு கேட்டுட்டு இருந்த நம்ம கபிலனுக்கு பயங்கர சாக்கு. என்ன எங்கள் அக்காவை ஏமாற்றி நீங்கள் கணவன் மனைவியாட்டு நடிச்சிட்டு இருக்கீங்களா? நான் உங்கள் விட போகிறதில்ல, இப்போவே உங்கள் முகத்திரையே எங்கள் அக்கா முன்னாடி கிழிக்கேன் அப்படின்னு அந்த இடத்துல நம்ம கபிலன் கொந்தளிக்கிறாங்க. அதோட இந்திராணி கிட்ட போகிறாங்க. அக்கா நீ இந்த சிவா அயலி என்ன நினச்சிட்டு இருக்க? ஏன்டா அவங்க என்ன அப்படின்னு கேட்க நேரம் அவங்க ஒரிஜினலாகவே கணவன் மனைவி இல்லைக்கா, நம்மளுக்கு இருக்குது அதே சந்தேகம் தான் இந்த கபிலனுக்கும் இருக்குது அப்படின்னு அந்த இடத்துல நம்ம இந்திராணி நினைக்கிறாங்க. ஏன் அப்படி சொல்கிற அப்படின்னு கேட்க நேரம் தான் நான் அவங்க ரூமில் என்ன பேசுகிறாங்க நீ ஒட்டு கேட்டுட்டு இருந்தேன். அப்போ தான் இந்த தகவல் எனக்கு கிடச்சி சிவாயும் அயலியும் பேசிக்கிட்டாங்க. நம்ம ஒரிஜினலாகவே கணவன் மனைவி இல்லை, அதை இந்திராணி அண்ணி நடத்தி வச்சுருவாங்களோ, நிஜமாட்டே நம்ம 2 பேர்த்துக்கையும் கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்க மாதிரி அவங்க இப்போ இருக்காங்க. இதுலேருந்து எப்படி தப்புறதுன்னு அயலி சிவா கிட்ட சொல்லிட்டு இருந்தா. நான் ஒட்டு கேட்டேங்க்கா அப்படின்னு சொன்னால் நிஜமாவா கபிலா நீ அப்படி சொல்கிற அப்படின்னு கேட்குறாங்க நம்ம இந்திராணி. ஆமாம், இப்போவே இந்த அயலி சிவாயையும் கேட்டு உண்மையை தெரிஞ்சு நீ தெரிஞ்சிட்டேன்னா வீட்டை விட்டு துரத்திடுவாக்கா, நீ முதல்ல அதை செய் அப்படின்னு அந்த இடத்துல சொல்ல நேரம் நம்ம இங்கே ஏதோ ஒரு பிரச்சனை இந்த கபிலன் பண்ணுறான், ஒருவேளை நம்ம பேசுகிறத ஒட்டு கேட்டிருப்பானோ அப்படின்னு அந்த இடத்துல சந்தேகப்பட்ட நம்ம அயலி வசமாக நம்ம சிவாய்க்கும் அயலிக்கும் கல்யாணம் ஆன மாதிரி ஒரு ஃபோட்டோவை பாதுகாப்புக்காக வச்சுருப்பாங்க. அந்த ஃபோட்டோயை அப்படியே தூக்கி வச்சு காட்டுறாங்க. பார்த்துக்கிடுங்க,
நாங்கள் 2 பேரும் கல்யாணம் பண்ண நேரம் எடுத்துக்கிட்ட ஃபோட்டோ. இது வந்து பார்த்தாலே உங்களுக்கு தெரியலை அப்படின்னு வந்து சொல்ல நேரம் ஒரிஜினலாகவே நாங்கள் கணவன் மனைவி தான். ரெஜிஸ்டர் வேணால் பண்ணாமல் இருக்கலாம், ஆனால் நாங்கள் உண்மையாட்டே வந்து கணவன் மனைவி தான். இதை வந்து ஏன் இந்த கபிலன் புரிஞ்சிக்காமல் உங்களை மாதிரியே அண்ணி சந்தேகப்பட்டுட்டு தெரியாங்கன்னு தெரியல. ஆனால் எல்லாத்துக்கும் சந்தேகிக்கிறதுக்கும் இது ஒரு முற்றுப்புள்ளியாட்டம் இருக்கும் அப்படின்னு வந்து அந்த ஃபோட்டோவை வந்து காட்டுறாங்க. அதோட இல்லை இவ அயலி வந்து பொய் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்கிறாங்க. ஒரு அடி கொடுக்குறாங்க நம்ம அயலி. இந்த பாரு, இந்த ஃபோட்டோயை பார்த்த பிறமும் நாங்கள் கணவன் மனைவி இல்லை அப்படின்னு வந்து சொல்லிடுறேன்னா அதில் என்ன அர்த்தம் இருக்குது கபிலா அப்படின்னு வந்து அந்த இடத்துல அடி கொடுத்து, இனிமேல் வந்து எங்களை சந்தேகப்படுறதை இதோடி விட்டுரு, அதோட ஒரு ரூமில் என்ன பேசுகிறாங்க நீ ஒட்டு கேட்குறதையும் விட்டுரு அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து ஒற்று நம்ம கபிலனோட வாழை வந்து நறுக்கி விட்டுறாங்கன்னு சொல்லலாம். இந்திராணி வந்து அவங்க சொன்ன மாதிரி அன்னைக்கு மீட்டிங்கில் ஒரு லேடியை சந்திக்க தான் செய்தாங்க. அவங்க வாய் பேச முடியாதவங்க, அவங்க என்னென்ன பேசுகிறாங்கன்னு எல்லாம் நான் கேட்டுட்டு தான் இருந்தேன். அயலியும் சிவாயும் நல்லவங்க தான் பேசிக்காக. ஆனால் வந்து இந்த கல்யாண விஷயத்தில் வந்து ஒரிஜினலாகவே இவங்களுக்கு கல்யாணம் ஆகிருக்குமான்னு எனக்கு சந்தேகம் இருந்து, ஆனால் வந்து ஒரிஜினலாக ஆகிருக்கும். ஆனால் அந்த சந்தேகம் கபிலனுக்கும் வந்துச்சுன்னா இவன் உண்மையானவே அவங்க பேசுகிறத ஒட்டு கேட்டானா என்ன அப்படின்னு வந்து அந்த இடத்துல நம்ம இந்திராணி வந்து நினைக்கிறாங்க. ஆனால் எனக்கு இருக்க சந்தேகத்தை கண்டிப்பாக ரெஜிஸ்டர் மேரேஜ் இவங்க 2 பேர்த்துக்கும் பண்ணி வச்சு உண்மையாக ஆக்கிடணும் அப்படின்னு விட போகிறதில்ல அப்படின்னு வந்து 2 பேர்த்தையும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல நினைக்கிறாங்க. ஆனால் ஒன்று, இந்த கபிலன் எதுக்காக வந்து அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்தான்? அயலி சிவாயும் வந்து அவங்க மீட்டிங்கில் அந்த லேடியை பார்த்து பேச வந்திருக்கலாம். அந்த கபிலன் நம்மளை கண்ட உடனே எதுக்கு ஒழிச்சான்? அதுக்கு என்ன காரணம்? அதை கண்டிப்பாக கண்டுபிடிக்கும் கபிலா. உனக்கும் இந்த அயலி சிவாய்க்கும் உள்ள பகை என்ன டீலிங் அப்படின்னு வந்து முதல்ல நான் தெரிஞ்சுக்கிடணும். நீ வந்து அந்த ஏடி சொன்னது மாதிரியே நீ அந்த போதை பொருள் கடத்தல் கும்பல் வர்மாவோட ஆளா, இது எல்லாத்துக்கும் விட எனக்கு கூடிய சீக்கிரம் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நம்ம இந்திராணி வந்து அடுத்த கட்டமாக வந்து கபிலனை வந்து வாட்ச் பண்ணக்கூடிய நடவடிக்கையை எடுத்துட்டாங்க. இந்த கபிலன் வந்து எப்படியாவது இந்த அயலியும் சிவாயும் வீட்டை விட்டு துரத்திடலாம் அப்படின்னு பார்த்தா இவங்களை நம்ம துரத்ததுக்குள்ளே ஒரு வழி பண்ணிடுவாங்க போல இருக்க அப்படின்னு வந்து அந்த இடத்துல நினைக்கிறாங்க. இந்த ரூமில் எங்கெங்கே இந்த கபிலன் எதையாவது செட் பண்ணி வச்சுருப்பான். ஆனால் நம்ம வந்து இனி பேசுகிறத வந்து குறைச்சிக்கிடணும். பாத்தியா அயலி, நம்ம பேசுகிறத வந்து கேட்டுக்கிட்டு இந்த கபிலன் வந்து கொஞ்ச நேரத்தில் அக்கா கிட்ட நம்மளை போட்டு கொடுத்துட்டான். ஆனால் இனி இதுக்கு மேலே இந்த தப்பு நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்ல நேரம், ஆமாம் இந்த கபிலன் நம்மளை சந்தேகப்பட ஆரம்பிச்சிட்டான், அதுக்காக நம்ம இல்லை எப்போவுமே வாட்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டான். இது நல்லதுக்கு இல்லை. நம்ம எப்படியாவது இவனுக்கு ஒரு தக்க பதிலடி கொடுக்கணும். கூடிய சீக்கிரம் இவனுக்கு வண்டவளத்தை எல்லாம் தண்டவளாங்கணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நம்ம அயலிய சிவாயம் முடியெடுக்காங்க. இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம கபிலனுக்கு ஒரு பயம், ப்ரூஸ்லிக்கு கதையை முடிச்சது மாதிரி வருமா நம்ம கதையும் முடிச்சிருவாரோ அப்படின்னு வந்து அந்த இடத்துல ஒரு பயத்தோட வந்து இருக்கிறாங்கங்க.